6 தாமரைகளிலே அவன் தவழ்ந்தான் என்று பார்க்கிறோம். 6 திரு கார்த்திகை பெண்களால் அவன் வளர்க்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். எல்லாமே 6. முருகனுக்குரிய எண் 6. அதனாலதான் இந்த ஸ்தலத்துல சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினாரே ஆதிசங்கரர். 33 பாடல்களை கொண்ட சுப்பிரமணிய புஜங்கத்தை இந்த சன்னிதானத்துல தான் பாடினார். 33 3 + 3 6 என்று பார்க்க. ஆக 6 நாட்கள் மிகவும் அருமையாக கடினமாக கடைபிடிக்க வேண்டிய விரதம் இந்த சஷ்டி விரதம். சில பேர் 7 நாட்களும் கடைபிடித்து திருக்கல்யாணம் பார்த்த பிறகுதான் சாப்பிடுவாங்க. சஷ்டியோடு விரதத்தை முடித்து கொண்டு கடலில் நீராடி பானகம் அருந்தி மறுநாள் மிக மகிழ்ச்சியாக திருக்கல்யாணம் பார்ப்பவர்களும் உண்டு. திருக்கல்யாணம் பார்க்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம விரதம் இருப்பவர்களும் உண்டு.